கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த நேசரின் மன்னாவின் மூலமாய் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அதன் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து தான் நல்ல மெய்ப்பன் என்பதை அவர் அங்கு ஆணித்தரமாய் அவர்களுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். கள்ள மெய்ப்பனுக்கும் நல்ல மெய்ப்பனுக்கும் ஒரு வித்தியாசத்தை அவர் எடுத்து சொல்லுகிறார். அந்த ஓமையாக சொல்லுகிறார். அப்போ அதை அவங்கள புரிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எளிமையான நடையில அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அதை அவங்க புரிந்து கொள்ளலை. அதனால இயேசு மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் மெய்யாகவே நான் ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். சொல்றாரு, நான் தான் ஆடுகளுக்கு வாசல். இயேசு அவர் மாத்திரம் இந்த உலகத்துல வரலன்னா, மனுஷனா வரலன்னா, நீங்களும் நானும் நாம தேவனிடத்துல ஒன்று சேராமையே தேவனை விட்டு பிரிந்த நாம பாவத்தினால பிரிக்கப்பட்டு தூரமாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து ஒரு வாசலாக இணைத்து தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாய் நமக்கு உதவி செய்தார். நம்ம வேணாலும் தேவனுடைய பிரசன்னத்துல பிரவேசிக்க வாசலாய் காரணமாய் இருந்தார். இயேசு சொல்றாரு, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். ஒருவன் தேவனிடத்துல நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவன் என் மூலமாக தான் போக வேண்டும். நான் தான் வாசலா இருக்கிறேன். என் மூலமா உட்பிரவேசித்தால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நல்ல காரியங்கள்ல என்ன? உண்மையான மெய்யான சமாதானம், மெய்யான ஜீவன், மெய்யான வாழ்க்கை, நித்திய ஜீவன், இது எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தான் அடங்கி இருக்கிறது. அவர் தான் நல்ல மெய்ப்பனாக நம் ஜீவனை கண்டடைகிறதற்கு வாசலாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசுதான் வாசலாக இருக்கிறார். அவர் தான் இந்த ஆடுகளுக்கு மெய்யான வாசலா இருக்கிறார். மெய்யான ரட்சிப்புக்கும் மெய்யான வாழ்க்கைக்கும் அவர் மாத்திரம்தான் வாசலா இருக்கிறார். திருடுறதுக்கு கொல்றதுக்கு அழிக்க தான் வருவாங்க. இந்த திருடன் என்பது இயேசு சொல்லுகிறதை யாரை சுட்டி காமிக்கிறார் அப்படின்னா, அந்த கள்ள உபதேசிகள் யாரால அனுப்பப்படுறாங்க? கள்ளனான சத்ருவால, சாத்தானால அனுப்பப்பட்ட இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? நம்முடைய வாழ்க்கையில இந்த பிசாசானவன் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மெய்யான சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அவன் திருடி கொண்டு போகிறதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி நாட்களில தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது என்பதை அறிந்து துரிதமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த சத்ருவை நாம ஜெயிக்கணும்னா நல்ல மெய்ப்பனை நம்ம அறிந்து வைத்திருக்கணும். அந்த நல்ல மெய்ப்பனுடைய குரலை அறிந்து வைத்திருக்கணும். அந்த ஒரு தெளிவான அந்த பகுத்து அறிகிற அறிவு நமக்கு வேணும். இனம் கண்டு கொள்ளத்தக்க நம்ம கவனமாக, நம்ம அசதியாயிராம ஜாக்கிரதையாக ஆவியில அனலாய் நம்ம இருக்கும் பொழுதுதான் நாம கள்ளனை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். கள்ளனுடைய சத்தத்தை நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இயேசு பாருங்க, இயேசு வாசல் வழியாக, இயேசு என்ற வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? நல்ல ஒரு வாழ்க்கை, நிறைந்த வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை, நிறைவான காரியங்களை நமக்கு தருகிறார். நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது, கிறிஸ்து நமக்கு ஜீவனாய் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை நம்ம கண்டடைவோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த
மெய்யான வழியாய் ஜீவனாய் அவருடைய அவருடைய சத்தத்தை கேட்டு பின் செல்லுகிற ஆடுகளுக்கு நிறைந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்பது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு, ஜீவ நதி, ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கை, வற்றாத ஜீவ நதியாக நமக்குள்ளாக புரண்டோடும் வாழ்க்கை, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துறது, மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவ நதி, அது நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ ஆவியானவர் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவ அபிஷேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எவ்வளோ ஒரு மேன்மையான வாழ்க்கை பாருங்களேன். இந்த வாழ்க்கை கிறிஸ்துவிடத்துல மாத்திரம்தான் உண்டு. கிறிஸ்துவுடைய நிழல்ல இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இது உண்டு. அதனாலதான் இந்த நல்ல மெய்ப்பனாகிய கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த நல்ல மெய்ப்புடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அவரை பின் செல்ல நம்மை அர்ப்பணிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நல்ல மெய்ப்பனே, உம்மிடத்துல ஜீவன் உண்டு, உம்முடைய ஆசீர்வாதம், உம்மிடத்துல ஆசீர்வாதம் உண்டு, உம்முடைய நித்திய மகிழ்ச்சி உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. நித்திய ஜீவன் ஆண்டவரே, மெய்யான நீதியுள்ள வாழ்க்கை உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. உண்மையல்லாமல் நாங்கள் வேற யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? எங்கள் ஜீவனுக்குரிய வார்த்தைகள் உம்மிடத்துல உண்டே. எங்களோடு கூட பேசும் நல்ல மெய்ப்பனே ஆண்டவரே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க ஜீவனை கொடுக்க வந்தேன்னு சொன்னீங்களே. நன்றியுள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் அதை நினைவு கூர்ந்து உம்மை பின்பற்றி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க, அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. நல்ல மெய்ப்பனாக உம்மை பற்றி கொண்டு உமக்கு பின் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்தும், பலப்படுத்தும். துதிக்க மகிமையா உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.